தந்து போயிடலாமா? ஆக்ஷன் லவர்ஸ்க்கான ஒரு படம். படம் முழுக்க ஃபைட்ஸ் சண்டை காட்சிகள் தான் இருக்கும். அருண் விஜயோட டபுள் ஆக்ஷன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. மியூசிக் ஓகேவாக இருந்தது. மற்றபடி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜான் வீக் டைப்பில் ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவலாக தமிழ் படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஒரு படம் அவ்வளோதான். 2 மணி நேரம் ரொம்ப ஷார்ட் டைம் எடுத்திருக்காங்க. இந்த லவ் சீன்ஸ்லாம் எடுத்திருந்தா இன்னுமே ஷார்ட்டாக இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். லவ் சீன்ஸ்லாம் தேவையில்லை இந்த மாதிரி படங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் பார்க்குறப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்குன்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் படம் வரும்போது இதை தவிர்த்திருக்கலாம். ஆமாம், இது நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் நிறையா கொடுத்துருக்காரு, நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி கிளிப்லாம் போட்டு பயங்கரமாக அவரோட பாடி லாங்குவேஜுமே நல்லா இருந்தது, ஓகேவா இருந்தது. ஆமாம், நிறைய மெனக்கெட்டிருக்காரு. இதுலேயுமே நிறைய மெனக்கெட்டிருக்காரு, டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காரு. ஸோ நல்லா தான் இருந்தது. ஆக்ஷன் படமாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு படம். ப்ரோ படம் ஓகேவா இருக்கு ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ரொம்பலாம் எதிர்பார்த்து வராதிங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. அருண் விஜய் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். பெருசாக புதுசாக எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட்டு எல்லாம் ஸ்டோரி ஒரு ரொட்டீன் ஸ்டோரி தான், ஒன்றுமே இல்லை படத்தில். பாட்டு தான் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, விஷுவல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு, வேற ஒன்றுமே இல்லை. அவர் லுக்ஸ் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா புதுசாக இருக்குது. ஏதோ எண்டிங்கில் ஒரு கார்டு போட்டாங்க, டிசைர் இஸ் ஆல் தி சஃபரிங்ட்டு. ரொம்ப ஆசைப்பட்டோன்னா சஃபர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சாங் நல்லா, தனுஷ் ஒரு பாட்டு பாடுவேன், செம்மையாக இருந்தது. அதுதான் மெயின், அவ்வளோதான். ஓகே, வேற ஒன்றுமே இல்லை. ஜி பிரகாஷா ஓகே, ஒன்றுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. ஆனால் நான் நிறைய கொடுத்துறேன் டைம் ஆகுது. நல்லா தானே இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அருண் விஜய் ஆக்டிங், ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக்லாம் நல்லா. ஓகே தான் அது. ஆனால் கொஞ்சம் எப்போ தான் முடியும்னு இருந்துச்சு. பட் ஆனால் ரெட்டத்தலை மூவி நல்லா இருக்கு. ஓகே, யார் நடிச்சிருக்காங்க? நீங்க படம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு? அருண் விஜய் நடிச்சிருக்காரு. அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. மற்ற படத்தை விட இந்த படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? படம் மாதிரி இருக்கு. படத்தை விட நல்லா தான் இருக்கு படம். ஆனா ஒரு இடத்துல அதை கேட்கறதுல கோட்டை விட்டுறாரு. ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ற ஒரே தப்பு அதுதான். அவர் இன்னமுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வரலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு அப்புறமுமே அது அவருக்கு வரல, ஏன்றது தெரில. அதுவும் அருண் விஜயை விட ஜான் விஜய் தான் இந்த படத்தை தவிர்த்துருக்கணும். அவர் பேசுகிற வசனங்கள்லாம் அவ்வளோ கொச்சையாக ஆபாசமாக இருக்குது, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. பெண்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கவே முடியாது. அவர் இப்போ வர டைலாக்ஸ், பேசுகிற வசனங்கள், அவர் வர சீன்ஸ் எல்லாமே, அவர் பண்ணுற ஆக்ஷன்லாம் பாசிட்டிவ்னா அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். மற்றபடி படத்தில் எதுவுமே கிடையாது. உட்கார முடியல, 2 நிமிஷம் கூட உட்கார முடியல படத்தில்.